தஞ்சாவூர்ல திமுகவின் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்தை என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தஞ்சை டெல்டா மாவட்டங்களை வறண்ட மாவட்டமாக அறிவிக்க வலியுறுத்தியும், காவிரியின் குறுக்கே மேகதாட்டில் அணை கட்டுவதை தடுக்க தவறிய தாவேக்காவை கண்டித்தும், விவசாயிகளுக்கு முழுமையாக விவசாய கடனை வழங்க வலியுறுத்தியும் ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுனதுக்கு தான் அவரை கைது செய்ததாக சொல்றாங்க. ஆர்ப்பாட்டத்தை 20 நிமிஷம் பேசியிருக்காரு. எதுக்கு கைதுன்னு இருக்குல்ல, அந்த ஆர்ப்பாட்டத்தில் 20 நிமிடத்துல குறிப்பா தமிழக முதலமைச்சர் ஒரு டம்மி முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாரு. ஏன் டம்மி முதலமைச்சர்? கடந்த ஆண்டு, அதுக்கு முதல் ஆண்டு, அதுக்கு முந்தின ஆண்டு 3 ஆண்டுகள்லயும் ஜூன் மாதம் 12ஆம் தேதி அன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மேட்டூர்ல போய் அணையை திறந்து வச்சாரு. ஆடி பெருக்கின் போது தண்ணி வந்துச்சு. ஆனா இந்த டம்மி முதலமைச்சர் இருக்கிற போது நமக்கு தண்ணி வரல. இப்ப ஆடி பெருக்கு தண்ணி இல்லாம நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இதுக்காக கைது செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா இல்ல. இன்னொரு கேள்வியை கேட்டிருக்காரு. இந்த ஆட்சி ஒரு தரங்கட்ட ஆட்சி. தாவேக ஆட்சி வந்ததிலிருந்தே தமிழ்நாடு தரங்கட்டத்தனமாக மாறி இருக்கிறது. அமைச்சர்கள் எல்லாமே ஜோக்கர்கள். ஒரு அமைச்சர் திருட்டு விசிறி வித்தவர், ஒரு அமைச்சர் பிளாக்ல டிக்கெட் வித்தவர், ஒரு அமைச்சர் லாட்டரி டிக்கெட் வித்தவர், ஒரு அமைச்சர் பவுடர் போடுறவர், போதை பவுடர் போடுறவர், ஒரு அமைச்சர் கேள்வி கேட்டா ஓடி போறவர், ஒரு அமைச்சர் கேள்வி கேட்டா எதுவுமே தெரியாதவர் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதான் அமைச்சர்கள் எல்லாருமே ஜோக்கர்கள். நீர்வளத்துறை அமைச்சர் ஒரு ஜோக்கர், தமிழக அமைச்சர்கள் ஜோக்கர்கள் என்று பேசியிருக்காரு. இதுக்காக கைது அப்படின்னா இல்ல, இதுக்காக வழக்கா அப்படின்னா இல்ல. அதே போல தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் யாருன்னு அதிகாரிகளுக்கு தெரியல, எம்எல்ஏக்கள் யாருன்னு அதிகாரி தெரியல, ஏன் முதலமைச்சருக்கே தெரியல. எதுக்கோ ரீல்ஸ் போடுறாங்க. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி போய் மெட்ரோ பாலத்துல ரீல்ஸ் போட்டாரு. அது நம்முடைய தலைவர் திறந்து வைத்த பாலம். அதே போல இந்த கழிவுநீரை சுத்திகரிப்பு ஆலை, அதுவும் நம்ம தலைவருக்கு காலத்துல வந்தது. அதே போல இப்போ ஒரு புதிய சிப்காட்ல போயிட்டு ஒரு கார் நிறுத்த பார்வையிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம கூட்டத்தை வந்து மனைமாற்றுவதற்காக. இதுவும் நம்ம ஆட்சி காலத்தை வந்து இப்ப நம்ம தொடங்கி வச்சுலாம் போய் ரீல்ஸ் போட்டுருக்காரு. இது ஒரு ரீல்ஸ் ஆட்சியா இருக்கு, ரீல்ஸ் வெறி பிடிச்ச ஆட்சியா இருக்கு. இந்த ரீல்ஸ் வெறியில பாத்ரூம் டாய்லெட்ல கூட போய் எம்எல்ஏக்கள் ரீல்ஸ் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இதுக்காக வழக்கா, இதுக்காக கைதா அப்படின்னா அதுவும் இல்லை. வேற எதுக்காக அப்படின்னா, இந்த முதலமைச்சர் எதை பத்தியுமே கவலைப்படாத முதலமைச்சர். அவருக்கு ஒரே ஒரு கவலை தான், அப்படி ஒரு சொல்ல, அது திமுக காரங்களை பொய் வழக்கு போட்டு எப்படி கைது பண்றங்கிற கவலை தான் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருந்து ஒருத்தன் சொல்றான், பெருமதிப்பிற்குரிய, போற்றுதலுக்குரிய, வணக்கத்திற்குரிய அம்மையார், மரியாதைக்குரிய செல்வி த்ரிஷா அவர்கள்